ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 136 அதிகாரம் 1வது வசனம் என் வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச வசனம். காலையில் எழுந்தால் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ என் குழந்தை இருக்கா, காலையில் எழுந்தால் என் குழந்தைகிட்டையும் சொல்லிகிட்டு இருப்பேன், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். பக்கத்தில் பார்த்துங்க, அவர் நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிற வச்சு தான் நீ இது வரைக்கும் நல்லா இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நெடு நாட்களாக இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற இந்த கூடுகையை நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரின் பண்டிகைக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. நான் சொல்கிறேன், இது இன்னைக்கு ஒரு பெரிய பண்டிகையாக மாறப்போகிறது. இந்த பண்டிகையின் மிகப்பெரிய காரணர் யார் தெரியுமா? நம்முடைய தளபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் காலைல ரெடி ஆகும்போது சொன்னேன், ஆண்டவர் இன்னைக்கு பல வர்ண அங்கியோடு வரப்போகிறார். அவரை ராஜாதி ராஜாவை பார்க்கும்படி நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு நல்லா அழகாக ரெடியாகி வந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஏசப்பா நான் வந்துட்டேன். இந்த பண்டிகையில் கூடுகையில் கொண்டாடும்படி நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். கையை தூக்கிட்டு வந்தவங்க, கையை கொண்டு வந்தவங்க தூக்கி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எனக்கு அல்லேலூயா சொல்லும் போது கையை தூக்கி சொல்லணும், அல்லேலூயா. ஆமாம், அடிக்கடி சொல்லுவோம், ஆளே இல்லையான்ற மாதிரி சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லும் போது சாத்தானின் கோட்டங்கள்லாம் ஒட்டையணும். அப்படி இருக்கணும் நம்முடைய அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு சிங்கம். நீங்கள் சொல்கிறது நீ ஒரு அசிங்கன்ற மாதிரி இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு சிங்கம். நல்லா சொல்லுங்களேன், சொல்லுங்க, நீ ஒரு சிங்கம். சிங்கம் கர்ஜிக்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? காடே மிரளுமா. எப்படி? காடே மிரளும். நம்ம வீட்டில் நம்ம கர்ஜித்தா யார் மிரள்றா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ கர்த்தருக்கான வைராக்கியம் உள்ள ஒரு சிங்கம். நான் சாதாரணமானவனே இல்லை. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ராஜாதி ராஜாவை வரவேற்கிற வண்ணமாய் பைபிளெல்லாம் ஓரமாக வச்சிருங்க. இன்னைக்கு மகிழ்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். நன்றின் இருதயத்தோடு அவருடைய வாசல்ல நுழைய போகிறோம். கர்த்தருடைய பிரச்சனை அளவில்லாமல் இறங்கி கொண்டு இருக்கிறத நான் உணர்கிறேன். எத்தனை பேர் உணர்றீங்க? கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் வந்துட்டேன்ப்பா, நான் வந்துட்டேன் ராஜா. கரங்களை உயர்த்தியோ கரங்களை அசைத்தோ, விண்ணக காற்றாய் இருக்கிறவர், மகிமையின் ராஜாவாய் இருக்கிறவர், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நீதி உள்ள தேவனாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. நீர் வந்தா சூழ்நிலை மாறிடுச்சு, முடியாததும். நீர் வந்தால், மீண்டும் சொல்லுங்களேன், நீர் வந்தால் சூழ்நிலை முடியாததும். உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க ஆண்டவரே. நீர் வந்தா மாறுமே, முடியாததும். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே. ஆவிய கையை உயர்த்தி கேளுங்க. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் நீர் வந்தா, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமா. அவர் வந்துட்டாரே, நீர் வந்தார்.
ஜீசஸ். முடியாததும் சாத்தியமா. கரங்களை உயர்த்தி ஓ நிறைவே நீர் ஜீசஸ். ஹalleluya. ஓ நிறைவே நீர். கையை உயர்த்தி ராஜாதி ராஜாவை வரவேற்போம். ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. இன்னைக்கு வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது சொல்லுங்க பயிர் நிலமா. யார் வந்தா? இயேசு. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. இயேசு வந்தா முடியாததும் சாத்தியம். மனம் விட்டு கர்த்தரை துதிங்க. ஓ நீர் வந்தால் சூழ்நிலை. பெந்தகோஸ்தின் மகிமை இறங்கி நீர் வந்தால். இயேசு வந்தால் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். முடியாததும் சொல்லுங்க சொல்லுங்க. ஒரி பாபா ஷதலரபோ. நீர் வந்தா ஓ சூழ்நிலை மாறுமே. மாறிச்சு. ஓ முடியாததும் சாத்தியம். கையை உயர்த்தி அந்நிய பாஷையில துதிங்க. நிறைவே நீர் வாருமே. நிறைவே ரிகா பாகா துமரரா. நிறைவே போதுமே. நிறைவே அந்நிய பாஷையில வல்லவரை துதிங்க. கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே ஆவி. பலவீனன் பலனாய் மாறுமே. சுகம் சுகவீனன் சுகமாய் மாறுமே. ஏசப்பா வந்துட்டா. பலவீனன் பலனாய் மா. உங்க சத்தம் உயரட்டுமே. உங்க சத்தம் உயரட்டும். சுக எஸ் சுகமாய். இயேசு வந்தால் நீர் வந்தால் சூழ்நிலை மாறட்டும் மாறட்டும். முடியாதது ஓ. இந்த பண்டிகையை கொண்டாடுவோம். கையை உயர்த்தி சொல்லுங்க. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாதது ஓ. கையை உயர்த்தி சொல்லுங்க. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வேண்டுமே. வேண்டுமே ஆவியானவரே நீர். நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. துதிங்க. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. யாவி ஒரு ஹபாதா. நிறைவே ரிகா பாதாலா ரகாதா பாடாதாலா ரகா. துதி துதி துதி. உன் வாயை விரிவாய் திறந்து துதிங்க. கண்களை மூடி வாய்களை திறந்து. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் ஓ நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர். வெல்கம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை வரவேற்கிறோம்.
பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். இயேசுவே உம்மை வரவேற்கிறோம். சொல்லுங்க, உங்களை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரலையை பார்க்கிற நீங்க சொல்லுங்க, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்க வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரே வாங்க. இதோ வஸ்திரத்தை போட்டு நீங்க இயேசுவை வரவேற்கிறது போல இன்னைக்கு சபையாய் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், வரவேற்கிறேன் ஆண்டவரே. லீபரா ஷதலரா வனாம் தீரம் வயல்வெளியா இயேசுவின் பாதம், அந்த அழகான பாதம் சபையின் நடுவில் நடக்கட்டும். ஜீசஸ் வனாம் தீரம் வயல்வெளியா. அவர் வந்துட்டாலே பாழானது பயிர் நிலமாகுமே. உணர்ந்து திரும்பி சொல்லுங்க, வனாம் தீரம் வயல்வெளியா. இயேசு வந்தா பாழானது பயிர் நிலமாகுமே. கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் வந்தா. கூப்பிடுங்க, சூழ்நிலை. அவரை வர்ணிங்க, அவரை வர்ணிங்க. முடியாததும் அப்பா இயேசு வந்தாள், நீர் வந்தா. இயேசுவா இயேசுவா இயேசுவா. அந்த இயேசுவா 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 இயேசுவா. இந்த காலை வேளையில கூட்டுங்க, இயேசுவா. வீட்டில் இருக்கிற நீங்க எல்லாம் சொல்லுங்க, இயேசுவா இயேசுவா. ஓ இயேசுவா 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 இயேசுவா. நீர் வந்தா சூழ்நிலை முடியாததும் சாதியம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறட்டும். லீப்ரா ஹசதரவா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர், நிறைவே நீர் போதுமே ஆவியா. சத்தத்தை உயர்த்திச்சு, நிறைவே நீர். இந்த பண்டிகையில நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே ஆவியா. கேளுங்க கேளுங்க, நிறைவே நிறைவே நீர், நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே ஆவியா. லாஸ்ட் ஒன் டைம், நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே ஆவியானவரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. நீங்க வந்தா போதும் ஆண்டவரே. உரிபா சந்தலரா பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே. கரங்களை தட்டி பின்மாரியாவியை ஊற்றுமே. சொல்லுங்க, பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே பெந்தெகோஸ்தே அனுபவம், எஸ், பின்மாரியாவியை ஊற்றுமே. சொல்லுங்க, பெந்தெகோஸ்தே. நல்ல கையத்தை. பின்மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. கேளுங்க, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை. கையை தட்டி என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே.
என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. தாகத்தோடு என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்துல நீண்ட நாட்களாக இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்காக காத்திருந்தோம். எத்தனை பேர் காத்திருந்தீங்க? இந்த தொடர்ந்து வந்த நாட்கள்ல கர்த்தர் என்னோடு பேசினார்னு கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கூடுகையில, இந்த பண்டிகையில நீங்க சொல்லுங்க, தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என் மேல சொல்லுங்க, என் மேல மேலான வல்லமை. நீங்க சொல்லணும், மேலான வல்லமை. நீங்களே உங்களை நம்பலன்னா வேற யாரும் நம்புவா? டெய்லி காலையில இருந்து கண்ணாடியை பார்த்து சொல்லுவேன், நீ ரொம்ப அழகா இருக்கன்னு. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க விசுவாசத்தோட, மேலான வல்லமை. இந்த நாள் கூடுகையில என் மேல சொல்லுங்க, என் மேல நல்லா சத்தமா, என் மேல மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்கள். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க இதெல்லாம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள? எத்தனை பேர் சீக்கிரம் கையை தூக்கிடுங்க, ஆண்டவர் பார்க்கிறாரு. வாஞ்சை உள்ள யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை கர்த்தர் ஊற்ற ஆயத்தமா இருக்கிறாரு. அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே. சொல்லுங்க, பெந்தெகோஸ்தே, பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே. பின்மாறி பின்மாறி ஆவியை திரும்பி கையை தட்டி சொல்லுங்க, பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே. பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே. பின்மாறி ஆவியை விசுவாசத்தோடு சொல்லுங்க, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தார். கையெழுத்து, என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றும். கேளுங்க, என்னை என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. சொல்லுங்க, அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் திரும்பி சொல்லலாமா? அனலான ஊழியம் தாருமே, அக்கினி அக்கினி ஜுவாலையாய். கண்களை மூடி இந்த வார்த்தையை சொல்லுங்க, அனலான ஊழியம் நான் அக்கினி ஜுவால். கடைசியா ஒரு தடவை அறிக்கையிடுங்களேன், அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையா. கர்த்தருடைய மகிமை, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான வாஞ்சையோடு கேட்போம், என்னை நிரப்புங்க, என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட என் ஆவியை ஊற்றுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு நிரம்ப ஆயத்தமா இருக்கிறீங்க? யார் நிரம்ப ஆயத்தமா இருக்கீங்களோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. பல நாட்களுக்கு முருகா எப்பன்னு தெரியல, இதே சபையில தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னேன். நம்ம அக்கௌண்ட்ல நிறைய பைசா இருக்கும், காசு இருக்கும். நம்ம போய் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணும் போது அந்த காசு எடுக்கும் போது மைனஸ் ஆகிட்டே தான் வரும். என்ன நீங்க பாக்குறது பார்த்தா அதிகமாகிற மாதிரி இருக்கு. ஆமா, மைனஸ் ஆகிட்டே தான் வரும். இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம எடுக்கும் போது மைனஸ் ஆகிட்டே தான் வரும். ஆனா மைனஸ் ஆகாத ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில இதை எடுத்து ஒரு ஸ்வைப் பண்ணுங்களேன். ஏடிஎம் கார்டில் போய் போட்டு நீங்கள் பாஸ்வேர்டெல்லாம் போட்டு திரும்பி அதில் சொல்லும் டைம் சர்வர் டவுனு, பைசா இல்லைன்னு சொல்லும். ஆனால் நான் சொல்கிறேன், எப்பெல்லாம் இந்த புக்கை எடுக்கிறீங்களோ, இந்த பைபிள் எடுத்து நீ ஸ்வைப் பண்ணுறியோ, ஒரு நாளும் குறையாது, நிரம்பிக்கிட்டே தான் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிரம்பு. சொல்லுங்க, நிரம்பு.
நல்லா நிரம்பு. இதுதான் இந்த ரட்சணிய நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டெய்லி இதை எடுத்து ஸ்வைப் பண்ண 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 இந்த வார்த்தை நம்மளை நிரம்பிக்கொண்டே இருக்கும். இதுதான் நம்மளை நிரப்ப செய்யும். ஹல்லேலூயா. சொல்லலாமா? மேலான வல்லமை, மேலான மேலான வரங்களை கேளுங்க. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை. இப்ப சொல்லுங்க, என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவி. கையை தட்டி விசுவாசத்தோட என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம். அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. கேளுங்க, அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள். மீண்டும் சொல்லுங்களேன், அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. கவனிங்க, நான் ஏன் அடிக்கடி உங்களுக்கு நிறுத்தி உங்களுக்கு சொல்றேன்னா, ஏதாவது ஒரு கர்த்தருடைய பாடலை பாடும்போது எப்படி பாடணும் தெரியுமா? இதை உணர்ந்து அதுக்குள்ளே இறங்கிடணும். பாயாசம் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? இந்த பாயாசத்தில் கீருன்னு ஒரு பாயாசம் வரும். அது நான் ரீசெண்டாக எங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. மீதியானது எடுத்து வச்சு 2 நாளாக சாப்பிட்டேன். அதுக்குள்ளே இறங்கிட்டா அவ்வளோதான். எங்கள் வீட்டில் கீழே ஒரு பிரதர் இருக்கார். அவர் என்கிட்ட கடன் கேட்டு கிண்ணத்தை கொண்டு வந்தார். பிரதர் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு. கொடுத்தோடனே குடிச்சிட்டு அது இருக்கா பிரதர்ன்னு கேட்டார். நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஆராதிக்கும் போது இப்படி தான் பாடணும். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் அதிகார நாவை தந்திருக்கிறார். பார்த்து சொல்லுங்க, அதிகார நாவு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதிகார நாவு. இத்தனை நாள் உன்னை திட்டிகிட்டே இருந்தேன். சொல்லுங்களேன், இத்தனை நாள் உன்னை திட்டிகிட்டே இருந்தேன். அப்போ திட்டிருக்கிறீங்க. இத்தனை நாள் உன்னை சபிச்சிருக்கிறேன், கோவப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் அபிஷேகம் பெற்று இந்த அதிகார நாவலை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரமான நாவை தராரு. நீ எப்பேற்பட்ட பிரச்சனையில போராட்டத்தில் போயிட்டு இருந்தாலும் நீ நடக்கும் போது சொல்லு, கிறிஸ்து எனக்குள்ள அதிகாரமான நாவை தந்தபடியால் அதிகார நாமத்தினாலே நான் நடந்து போறேன், சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. உன் ஆபீஸ்ல ப்ராப்ளமா, உன்னுடைய அதிகாரமான நாவை யூஸ் பண்ணு. சபிக்க இல்ல, ஆசீர்வதிக்க. உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க வேணும், அதிகார நாவை யூஸ் பண்ணு. உன் தேவைகள் சந்திக்கப்பட அதிகார நாவை யூஸ் பண்ணு. சொல்லுங்க, எல்லாம் எனக்குள்ளதான் இருக்குது. நல்லா சொல்லுங்க, எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு. நல்லா இப்படி கையை தூக்கி சொல்லுங்க, எல்லாம். சில பேர் எல்லாம் இங்கே நிறுத்திடுறீங்க. எப்படி சொல்லுங்க, எல்லாம் எனக்குள்ளதான் இருக்குது. இன்னைக்கு அதை நான் பயன்படுத்த போறேன். ஆமென், அல்லேலூயா. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட என் நாவியை. அந்த பாத்திரத்தை அழித்து சொல்லுங்க, என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பிய. கையை தட்டி இப்ப சொல்லுங்க, அக்கினி அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. சொல்லுங்க, அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள். கையை உயர்த்தி சொல்லுங்க, அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள். உங்க சத்தத்தை உயர்த்தி, அக்கினி நாவுகள், அதிகார. கையை தட்டி சொல்லுங்க இப்போ, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாரும். மேலான வல்லமை, மேலான வரங்களை. கையை தட்டி, என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை. கண்களை மூடி கேளுங்க, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்பும், என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை. கையை தட்டி கேளு, என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட.
பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. கேளுங்க, பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை. நல்லா கையை தட்டி சொல்லுங்க, பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. சொல்லுங்க, பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்காலை, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்காலை. கையை தட்டி கண்களை மூடி, என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை கேளுங்க கேளுங்க, என் பாத்திரம் நீரம்பி வழியட்டும். என்னையே என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே. நிரப்புங்க, நிரம்பு. பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்று. கேளு கேளு, பெற்றுக்கோ. என்னை நீரப்புமே. கண்களை மூடி கேளு. ஓ, நிரப்பட்டும். ரூவாவின் காற்றாய், விண்ணக காற்றாய், அக்கினியின் காற்றாய் வீசட்டும். கண்களை மூடி கேளுங்க தம்பி, கேளுங்கம்மா. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. கேளுங்க, அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மா. கேளுங்க கேளுங்க, அனலான ஊழியம். இந்த பண்டிகையில யார கேக்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. கையை தட்டி, மேலான மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்காலை தாருமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்காலை தா. கையை தட்டி, என்னை நீரப்புமே. கேளுங்க, என்னை நீரப்பியே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றும். நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே, என் பாத்திரம் நிரம்பி. அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. கண்களை மூடி, அக்கினி நாவுகள். எஸ், அதிகார நாவுகள். லாஸ்ட் ஒன் டைம் கேளுங்க, அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. கேளுங்க, அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்காலை தாருமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான. எஸ், என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட ஆவியை. அப்பா, என்னை கேளுங்க. ரபா காதா காதா தலரா, ரிபால சந்தலரரா, ரியா சலரரரோ. ஓ, நிரப்புங்கப்பா, நிரப்புமே. ரீகாதால கண்களை மூடி பெற்றுக்கோ. இதுதான் அந்த நேரம், பெற்றுக்கோ. ஓ, நிரம்பியே, ஓ, நிரப்புங்கப்பா, நிரப்பியே, என்னை நிரப்பியே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. ரிபாபா ஷதா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாயை திறந்து துதிங்க. ரீகாலதலரலரவோ. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. இந்த கூடுகையில
இந்த பண்டிகையில, இந்த நாளுடைய நிறைவுல அதிகாரமுள்ள நாவுகளாய் நீங்கள் கடந்து போகும்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இனி அதிகார நாவுகளாய் மாறட்டும். எனக்கு விரோதமாய் நிற்கிற யாவும், எனக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் கோட்டைகள் யாவும், எனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளையும் யாவையும் அப்புறப்படுத்த இயேசு என்ற நாமத்தின் அதிகார நாவாய் சொல்லுங்க. அக்கீனி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. இந்த அதிகார நாவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த அதிகாரமுள்ள நாவுகள் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, கர்த்தருக்காய் நாம் மகிமையாய் ஜொலிக்க ஆரம்பிப்போம். எத்தனை பேருக்கு ஆண்டவருக்காக நான் ஓடணும் பிரதர், ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும் பிரதர், ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும்ன்றவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே என் நாவை இந்த காலையில அதிகார நாவாய் மாற்றுங்கப்பா. இந்த நாவு எதையோ பேசிட்டு இருந்தது, இன்னைக்கு ஆண்டவரே உங்க சமூகத்துல என் நாவை புதுப்பீங்க. அநேகருடைய வாழ்க்கையில அவங்களே அவங்க நாவு சாபமா மாறிடும். ஏன் ஒருவேளை இங்க இருக்கிற நீங்களே சொல்லியிருக்கலாம், ஐயோ நான் நல்லா இருக்க மாட்டேன், நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் தோல்வியா தான் போவோம். இப்படியே நம்ம நாவே நமக்கு விரோதமாய் மாறி இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு காலையில உன் நாவை நான் அதிகாரம் உள்ள நாவாய் மாற்றுறேன். இனி நீ சாபத்தை குறித்து பேச மாட்ட, செழிப்பை குறித்தே பேசுவாய். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் என் நாவு நானா சுயமா பேசினேன், இனி பேசுகிறது நான் அல்ல, நீரே பேச போகிறே. அக்கீனி நாவுகள் தாருமே. சொல்லுங்க, அதிகார நாவுகள் தாரும். இந்த அதிகார நாவு வந்துட்டா என்ன ஆகும் தெரியுமா? ராதாலாவா ஷாதாலாதா ராதாலாவா. அந்நிய பாஷையில துதிங்கள, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க துதிங்கள. தியாடாலா ராவா ஷாதாலா ராதவா. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நீரப்புமே, நீரப்புமே, நீரப்பியே அனுப்புமே. இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பட்டும். என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. எத்தனை பேருக்கு உங்க பாத்திரம் நிரம்பணும்? கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த காலை வேளையில, இந்த ஆராதனையில என் பாத்திரம் நிரம்பட்டும். அன்று எசேக்கியேல் புத்தகத்தில் போடப்பட்டது போல அவருடைய சபையிலிருந்து அந்த வெள்ளம் பிரித்து ஓடும் பொழுது மரித்து போனவைகள் எல்லாம் ஜீவனாய் மாறினது, மரித்து போனதெல்லாம் ஜீவனாய் மாறினது. அதே ஆவி எனக்குள்ள வரட்ட. கேளுங்க தம்பி, தங்கச்சி, கையை உயர்த்தி கேளு. ஆண்டவரே, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. நான் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தை, எனக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலைகளை, எனக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்கும்படி என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. சொல்லுங்க, என் பாத்திரம் கரையா இருக்கிறதுப்பா. கடந்த நாட்கள் நான் வந்திருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது சொன்ன பாருங்க, என் பாத்திரம் கரையா இருக்கிறது. எல்லாம் கரையை சூழும்படி நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு என் பாத்திரத்தை உம்முடைய ஆவியினால சுத்தப்படுத்தி, உன்னுடைய பாத்திரத்தை உம்முடைய பிரசன்னத்தினால சுத்தப்படுத்தி சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட. கையை உயர்த்தி சொல்லிடுங்க. கையை உயர்த்ததுக்கு அடையாளம் அர்ப்பணிப்பு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நான் கையை உயர்த்திட்டேன். இது வரைக்கும் என் பலத்துல ஓடுனேன், இனி என் பலன் இல்ல, உம்முடைய பலனே நடத்தும், உம்முடைய பலனே நடத்தும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. சொல்லுங்க, உம்மாவியை ஊற்றுமே. அந்நிய பாஷையில பேசுங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்களேன். அபிஷேகத்தில் நிறைந்து பேசுங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எங்களை தலைமுறை தோறும் நடத்துகிறீர். நீர் எங்களை தலைமுறை தோறும் நடத்துகிறீர். மரண பயம் நம்மில் மாறிடுதே, சத்துருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுதே. மரண பயம் நம்மில் மாறிடுதே, சத்துருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுதே. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வந்தா
கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய பாத்திரத்தை நிரப்ப ஆரம்பிச்சுட்டா, கவனிங்க, கண்களை மூடி கர்த்தரே அப்படியே தியானிச்சுக்கிட்டே இதை கேளுங்களேன். கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள வந்துட்டா, கர்த்தருடைய பிரசன்னம் என் பாத்திரத்தை நிரப்பிட்டா, எனக்குள்ள இருக்கிற மரண பயங்கள், சத்துருவின் கோட்டைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் விளக்க செய்வார், விளக்க செய்வார். இன்னைக்கு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு போதும்பா. சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும்பா. உங்க சத்தம் உயரட்ட கேளுங்க, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. யாவே நீரென்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே யாவே நீரெங்கள் தஞ்சம் அப்பா, தலைமுறை தலைமுறையா. கையை உயர்த்தி, யாவே நீரென்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறை. கவனிங்களேன், இது வரைக்கும் எதையோ தேடி ஓடி இருப்போம். ஏன், நான் கூட ஓடி இருக்கிற ஆரம்ப காலத்துல. ஆனா எனக்கு எதையும் திருப்தியா எதுவும் கிடைக்கல, எதுவும் என்ன தூக்கல. இது வரைக்கும் உயிரோடு என்ன வாழ வச்சதே இல்லை. நான் சொல்றேன், 2009ஆம் ஆண்டு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் பல பேர் என்னை கொலை பண்ணும்படி தேடிட்டு இருந்தாங்க. என் வீட்டை சுத்தி ஆள் நின்றுட்டாங்க. எங்க அப்பா அம்மா என்னை பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணாங்க. என் வீட்டு மேல கல்லெல்லாம் அடிச்சாங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, நீ வெளியே வருவ, நீ வந்தினா, தேங்க்யூ பாஸ்டர், நீ வந்தினா நான் உன்னை கொன்னுடுவேன். நாங்க மரண பயத்தோடு இருந்தேன். என் குடும்பமே ரோட்ல நின்றுச்சு. என் அக்கா என்னை பார்த்து அழுதா, வெளியே வந்துடாதரா. என் பெரிய அக்கா என் காலில் விழுந்தா, தயவு செய்தரா வெளியே வந்துடாதரா. எல்லாரும் என்னை கொள்ளும்படி சூழ்ந்து கொண்டாங்க. பயத்தினால திகிலினால வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தேன். ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு, மகனே நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வேன், உன்னை ஒருவனும் எதிர்ப்பதும் இல்லை, உன்னை ஒருவனும் மேற்கொள்ளுவதும் இல்லை. யாரோ ஒருத்தர் கதை சொல்லுங்க, என் கதை தான். யாரெல்லாம் என்னை கொலை பண்ணணும்னு என்னை தேடி வந்தாங்களோ, உன்னை கொன்னு இதே இடத்துல புதைப்பேன்னு சொன்னாங்களோ, அவங்கள கர்த்தருக்குள்ள வழி நடத்தும்படி எனக்கு கிருபையை தந்தார். ஆண்டவர் யார் தெரியுமா? உன் சத்துருக்களே உனக்கு சிநேகிதனாய் மாற்றுவார். நீ ஆண்டவரை துதிக்கும் பொழுது, தாவீது ஆண்டவரை துதிக்க 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 அவருடைய சத்துருக்கள் எல்லாம் மடிந்து போனது போல. ஐயோ எனக்கு இவ்வளவு சத்துருக்கள், ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தெரியுமா? தொண பேசாம ஆண்டவரை பார்த்து, நான் உங்களையே நம்பி இருக்கிறேன், என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா, என் அரண் நீங்க தான்ப்பா, என் கோட்டை நீங்க தான்ப்பா சொல்லிக்கிட்டே இருங்களேன். தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் உங்களை வாழ வைப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே, என் தலைமுறை தலைமுறைக்கும் கொல தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே, என்னை வாழ வச்ச தெய்வமே. கையை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்களேன், என்னை வாழ வச்ச தெய்வமே. சொல்லுங்க இந்த வார்த்தை, என்னை வாழ வச்ச தெய்வமே, எங்களை தூக்கி நிறுத்தின தெய்வமே, ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றின தெய்வமே. யாவே நீரென்றும் நம் தேவன். சொல்லுங்களேன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். தலைமுறை தலைமுறையா. யாவே யாவே நீரெங்கள் தெய்வம். சொல்லுங்களேன், தலைமுறை. அறிக்கை எடுங்க, இந்த விசுவாசத்தின் அறிக்கை உன்னை தலைமுறை தோறும் தாங்கும். நீரெங்கள் தஞ்சம். தலைமுறையாய் கையை உயர்த்தி இந்த விசுவாசத்தோட சொல்லுங்க, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர். லாஸ்ட் ஒன் டைம், யாவே யாவே நீரெங்கள் தெய்வம். தலைமுறையாய் தலைமுறை. யாவே யாவே நீரெங்கள் தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்ல. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவது
எத்தனை நல்ல தெய்வம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. அப்பா, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ.